அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஏழை கைம்பெண் மிகுதியாக போட்டிருக்கிறார். ஆண்டவரே, கைமாறு கருதாமல் செயல்படுபவரை நீர் மேன்மைப்படுத்துகிறீர். வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறீர். முகமலர்ச்சியோடு கொடுப்பவன் மேல் கடவுள் அன்பு கூறுகிறார் என்கிறீர். கொடுத்தல் என்பது தியாகச் செயல். இதயத்தின் ஆழத்தின் அன்பின் ஊற்றிலிருந்து வெளிவருவது. ஏழை கைம்பெண்ணுக்கு தன்னிடம் உள்ளது, இதற்கு மேல் எதுவும் இல்லை என்ற நிலையிலும் இன்று வரை காத்த வழிநடத்தின தெய்வம் நாளையும் என்னை கைவிட்டு விடுவாரா? அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று உள்ளது. அனைத்தையும் கொடுக்கும் தியாக அன்பு. நல்ல சமாரியன் தன்னுடைய நேரம், பயணம், பணம் அக்கறையோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். தியாகச் செயல். ஏமாற்றி பதுக்கி வைக்காமல் ஆண்டவரே மீது கொண்ட அன்புக்காக அனைத்தையும் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறான். சக்கேயு தனக்கு இருக்கும் மாவில் ஒரே ஒரு அப்பம், தனக்கும் தன் மகனுக்கும் என்ற இக்கட்டான நிலையிலும் அதை எளியாவோடு பகிர்ந்து கொள்ளும் தாயன்பு. இந்த தியாக அன்பில் நாங்களும் இணைந்து வாழ விரும்புகிறோம். எங்களிடம் உள்ளதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வழிகாட்டும் மருத்துவமனை சந்திப்பு, முதியோர் ஆதரவற்றோருள்ள சந்திப்பு, சிறிய உதவிகள், உரையாடல் என்ற தனிப்படுத்தப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வரம் தாரும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.